வணக்கம். நான் மகேந்திரன், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான். ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். என்னென்னா, நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபண்டுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். ஏஎம்சி இருக்கும், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கும். இதுதான் ஒரு வரிசையாக இருக்கும். ஏஎம்சின்னு ஒன்று இருக்கும். அதில் ஃபண்டு நிறையா இருக்கும். நிறையா ஃபண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. பேங்கிங் ஃபண்டு, லார்ஜ் கேபிட்டல் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இந்த ஃபண்டை பார்த்துக்கிறதுக்கு ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் அலாட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போது இந்த ஃபண்டு இப்போ ஏஎம்சி அப்படிங்கிறது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அது ஐசிஐசியாக இருக்கலாம், இல்லை ஹெச்டிஎஃப்சியாக இருக்கலாம், எஸ்பிஐ இருக்கலாம், இந்த மாதிரி பராக் பரிக், இந்த மாதிரி நிறையா கம்பெனி நம்ம இந்தியாவில் லைசன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. என் நம்பர் ஆஃப் கம்பெனி இருக்கும். அதுக்குள்ள ஃபண்டுன்னு நிறையா ஃபண்டு இருக்கும். லார்ஜ் கேபிட்டல், மிட் கேபிட்டல், ஸ்மால் கேபிட்டல், டெப்ட் ஃபண்டு, லிக்விட் ஃபண்டு, அந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த ஃபண்டில் இப்போ லார்ஜ் கேபிட்டல் ஃபண்டுனா அந்த ஒரு ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். இந்த ஃபண்டுலேயே இந்த ஒரு ஃபண்ட் ஏஎம்சியில் ஒரு ஃபண்டு, நம்ம ஃபார்மா அப்படின்னா ஃபார்மா மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. சரிங்களா? ஓகே. இப்போது ஏஎம்சி இருக்கும், ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. இப்போ இந்த ஃபண்டில் என்ன இருக்கும்? ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு லார்ஜ் கேபிட்டல் இருக்கிற ஃபண்ட், அதாவது அதிகமான சொத்து மதிப்பு இருக்கிற, மார்க்கெட் வேல்யூ இருக்கிற கம்பெனிகளோட எல்லா கம்பெனியும் இந்த ஃபண்டில் இருக்கும். லார்ஜ் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. சரிங்களா? அதில் என் நம்பர் ஆஃப் கம்பெனி இருக்கும். இது 1 2 3 அப்படிங்கிறதெல்லாம் கம்பெனிஸ்ன்னு வச்சுக்கோங்க. பேர் சொல்லல, ஜஸ்ட்டு கம்பெனிஸ். இதெல்லாம் 5 6 இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனி இருக்கும். ஒரு 50 வரைக்கும் இருக்கலாம். 50 60 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனியில் எத்தனை கம்பெனி அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபண்டு முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது ரூல்ஸாக வச்சுருப்பாங்க. சரிங்களா? எவ்வளோ ஃபண்டு ஒவ்வொரு கம்பெனிலையும் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரூல்ஸ் இருக்கும். அது எல்லாமே கைட்லைன்ஸ் படி வச்சுருப்பாங்க. ஓகே. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது, நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்ன ஆகும். இப்போ நீங்கள் இது ஒரு பேங்கிங் ஃபண்டுன்னு வச்சுக்கோங்க. பேங்க் இருக்கிற ஃபண்டு, இல்லை லார்ஜ் கேபிட்டல் ஃபண்டுன்னு வச்சுக்கோங்க. லார்ஜ் கேபிட்டல் ஃபண்ட்னா இந்தியாவில் இருக்கிற லார்ஜ் கேபிட்டல், அதிகமான வேல்யூ இருக்கிற கம்பெனிகளை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த லார்ஜ் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிற கம்பெனியை மட்டும் ஒரு 50 கம்பெனி 100 கம்பெனி அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனியில் மட்டும் நீங்கள் ஒரு மந்த்லி ஒரு 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, அந்த 1000 இங்கே இருக்க ஒரு 50 கம்பெனி இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 கம்பெனிலையும் ஒவ்வொரு கம்பெனிலையும் எவ்வளோ அமௌண்ட் போகணும் அப்படிங்கிறது அந்த ரூல்ஸ் படி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி இந்த 1000 ருபீஸில் எப்படி வாங்க முடியுமா? ஏன்னா ஒவ்வொரு ஃபண்டுமே நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு ஸ்டாக்குமே இது 100 ரூபாய் இருக்கலாம், இது இந்த கம்பெனி ஸ்டாக்ஸ் 1000 ரூபா இருக்கலாம், இது 2000 ரூபா இருக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற 1000 வச்சு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் டிஃப்ரென்ஸ் இங்கே டைரக்ட் ஈக்விட்டிக்கும் இங்கே. இந்த மாதிரி 1000 கொடுக்குறவங்க நம்மள மாதிரி பீப்புள்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர் நிறைய இருப்பாங்க. சரியா? ஒருத்தர் 1000 இன்வெஸ்ட் பண்ணுவார், ஒருத்தர் 2000 இன்வெஸ்ட் பண்ணுவார் மாதம், ஒருத்தர் 10,000 போடலாம், ஒருத்தர் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? லம்சம்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபண்ட் மேனேஜருக்கு நிறைய அமௌண்ட் சேர்ந்துடும். ஃபண்ட் மேனேஜருக்கு அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அதை ஏற்றங்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, என்ஏவி. இந்த ஃபண்டுக்குன்னு ஒரு என்ஏவி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் ஒரு 100 ருபீஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க? இப்போ 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேரில் இருக்க அக்கௌண்ட்டுக்கு 10 யூனிட் வந்துடும். சரிங்களா? 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு 100 யூனிட் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த ஃபண்டுக்கான வேல்யூ என்ஏவின்னு சொல்லுவாங்க.
அவங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூனிட் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் கணக்கு வச்சுருவாங்க. அதே சமயத்தில் இந்த என்ஏவி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும் இல்லைங்களா, ஏறும் இறங்கும், எப்படி வேணாலும் போகலாம். சரிங்களா, 50 கம்பெனியில் இருக்கிற ஸ்டாக்ஸில் ஒரு 30 ஏறும் 30 இறங்கும், இப்படி ஓவராலாக எப்படி வேணாலும் போகும். அப்போது இந்த என்ஏவியில் மாற்றங்கள் வரும். இந்த என்ஏவி மாறும்போது 100 வந்து 110, 101, 102 இந்த மாதிரி, இல்லை 120 போகுது அப்படின்னா, நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ 10 யூனிட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 10 யூனிட் இன்ட்டு 120 அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இறங்குச்சு அப்படின்னாலும் இப்போ 90 போகுது 90 அப்படின்னாலும் 90 இன்ட்டு 100 என்ன அமௌண்ட்டோ உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். இது வந்து என்ஏவி பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா, மார்க்கெட் ஏற்ற இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சரி, இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் டைரெக்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் என்ன பெனிஃபிட், என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு பண்டில் ஆஃப் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இப்போது ஒரு 50 கம்பெனி இருக்குது, ஒரு 100 கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபண்டில் ஒரு 100 கம்பெனி இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு 70 கம்பெனி வந்து அப்ளோ போனாலும், சரிங்களா, 70 கம்பெனி அப்ளோ போகுது, ஒரு 30 கம்பெனி டவுனில் போனாலும் உங்களுக்கு டைவர்சிஃபை ஆகும், ரிஸ்க் வந்து டைவர்சிஃபை ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது, இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். இந்த ஃபண்ட் மேனேஜர்னால என்ன யூஸ் அப்படின்னா, இவர் வந்து அலாட் பண்ணுறவங்க வந்து சாதாரண ஆளாக இருக்க மாட்டாங்க, நல்ல நாலேஜபிள் பர்சனாக தான் இருப்பாங்க. அந்த நாலேஜபிள் பர்சன் தான் இந்த ஸ்டாக்ஸை வாங்குவார், விற்பாங்க. இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸில், ஃபண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸை வாங்குவாங்க, விற்பாங்க. அப்போனா ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட நாலேஜ் அவருக்கு இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் வந்து நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இந்த 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, இந்த எல்லா ஸ்டாக்ஸ்லையும் டைவர்சிஃபை ஆகி இன்வெஸ்ட் ஆகும். நீங்கள் 5000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5 ஸ்டாக் 10 ஸ்டாக்கில் தான் நீங்கள் வாங்கி வைக்க முடியும். இல்லை 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 4 ஸ்டாக், கம்மி விலையில் ஒரு 200 ரூபாயில் ஒரு 5 ஸ்டாக்ஸ் தான் நீங்கள் வாங்கி வைக்க முடியும். ஆனால் 5 ஸ்டாக்கும் ஏறிச்சு, ஷேர் ஏறிச்சுன்னா லாபம், இறங்குச்சுன்னா நஷ்டம். ஆனால் நீங்கள் இந்த ஃபண்டில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரிஸ்க் வந்து உங்களுக்கு டைவர்சிஃபை ஆகும். அதை பார்த்துக்கிறதுக்கு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ 2 ரிஸ்க் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ ரிஸ்க் வந்து டைவர்சிஃபை ஆகும். பல கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ரெண்டாவது, இதை பார்த்துக்கிறதுக்கு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அடுத்தது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறீங்க, எஸ்ஐபியில் போடுறீங்க, எஸ்ஐபி பிளான். இது கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா, எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த ஃபண்டில் மாதம் மாதம் ஃபர்ஸ்ட் மாதம் ஒரு 5000 போடுறீங்க, உங்களுக்கு ஒரு 100 யூனிட் கிடைக்கிது. சரிங்களா, என்ஏவி வந்து ஒரு அமௌண்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதிகமாக இருக்குது, அப்போ வந்து 100 யூனிட் கிடைக்குது. இப்போ என்ஏவி வந்து டவுன் ஆகுது. என்ஏவி அப்படிங்கிறது நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஏவி வந்து குறையும் போது உங்களுக்கு 100 யூனிட்டை விட அதிகமாக கிடைக்கும். ஒரு 110 யூனிட் கிடைக்கலாம், 105 யூனிட் கிடைக்கலாம். இந்த அடுத்த மாதம் 2வது மாதம் 5000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த ஃபண்டில் இதோட விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 105 யூனிட் கிடைக்கும். சரிங்களா, யூனிட் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். என்ஏவி குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா, என்ஏவி அதிகமாக இருந்தால் அடுத்த மாதம் ஏறி இருக்கலாம். இப்படி மாறி மாறி உங்களுக்கு வரும், ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ருபி காஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ருபி காஸ்ட் ஆவரேஜ் படி இப்போ அப்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, டவுன்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இப்படி மாறி மாறி தான் மார்க்கெட் போகும். சரிங்களா, அதே மாதிரி மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஹைலையும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, லோலையும் இன்வெஸ்ட் பண்ணிக்க, மிட்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போது ஆவரேஜ் காஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இது 2வது 3வது பெனிஃபிட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க் டைவர்சிஃபை பண்ணி எல்லா கம்பெனியும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அடுத்தது நீங்கள் ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அடுத்தது அப் அண்ட் டவுன்ஸில் நீங்கள் மாற்றி மாற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகேவா, அடுத்தது நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதாவது மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கும். ஏற்ற இறக்கத்தில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து இது வரைக்கும் இந்தியன் மார்க்கெட் அப்போ தான் போயிட்டு இருக்கு. இப்போ இது வந்து இப்போது டைம் வச்சுக்கோங்க,
இது வந்து பர்சன்டேஜ், ஏறுற பர்சன்டேஜ். அப்படின்னா இப்போ இந்த ப்ரைஸில் இருக்குது, நாள் ஆக ஆக ஏற்றம் இருக்கும், ஏற்றம் இருக்கும். நாம் இது ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இறங்கிடுச்சுன்னு நினைப்போம், ஆனால் அப்புறமேட்டு ஏறிடும். அதாவது ப்ரீவியஸாக இருந்த விலையோட அதிகமாகிடும், அடுத்தது இறங்கும். இந்த ஷார்ட் பீரியடை பார்த்தீங்கன்னா ஏற்றம் இருக்கவங்க இருந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஓவராலாக ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் லாஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது இங்கே இருக்கும், இது இங்கே இருக்குது. சரிங்களா? இது 1 அப்படின்னா இது 10 ஏறி இருக்கும். இந்த 10க்கு போகிறதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது டைம், இந்த நேரத்தை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உடனே ஷார்ட் பீரியடில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஷார்ட் பீரியடில் இப்போ சொன்ன மாதிரி தாங்க ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஷார்ட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறும் இறங்கும். லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா தான் மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் மார்க்கெட் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, மற்றவங்கிட்ட யார்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கனாலும் சரி, லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட என்ன அஃபோர்டபுள் அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை ரெகுலராக மந்த் ஆன் மந்த் வரிசையாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முதலீடு பண்ணிட்டு வரணும். இதில் எவ்வளோ ரூபாயிலேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா 100 ரூபாயிலேருந்து கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வருஷம் 100 ரூபா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இல்லை உங்கள் பசங்க 18 வயசுக்கு மேலே பேன் ஆதார் வச்சுருக்காங்கன்னா எங்களுக்கு அக்கௌண்ட் வச்சு 100 ருபீஸில் கூட நீங்கள் பேக்கெட் பண்ணி வச்சு கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கற்றுக் கொடுக்கலாம். அடுத்தது நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட் வருது அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. 10,000 அப்புறம் 5,000 இந்த மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் எஸ்ஐபி அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஃபண்டு சூஸ் பண்ணி அதில் நீங்கள் மாதம் பேங்க் வந்து மேன்டைன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மாதம் பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு ஒரு கணக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்போம். அந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வரவாயிடும். இது எல்லாமே கவர்மெண்ட்டோட அப்ரூவலோட நடக்கிற விஷயங்கள். இது வந்து எதுவும் ஏமாத்துறதோ ஸ்கேம் அதெல்லாம் கிடையாது. எல்லாமே உங்கள் பேன் ஆதார் வச்சு உங்களுக்குன்னு டிமேட் அக்கௌண்ட் மூலமாகவும் பண்ணலாம். தனியாக எனக்கு டிமேட் வேணாம், நான் டைரெக்டாக ஸ்டாக்ஸில் வாங்க மாட்டேன், எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தனியாகவும் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் வச்சும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இது வந்து எஸ்ஐபின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? தனித்தனியாக மாதம் போகிறது. என்கிட்ட திடீர்னு ஒரு அமௌண்ட் வருது, எக்ஸஸாக அமௌண்ட் வருது, நான் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்து பண்ணுறேன் அப்படின்னாலும் அந்த லம்சம் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். லம்சம் இந்த அமௌண்ட்டில் நீங்கள் டைரெக்டாக அதே ஃபண்டில் கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து போட்டுக்கலாம். இல்லை மார்க்கெட் இறங்கியிருக்கு, இப்போ கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னா ரெகுலராக போயிட்டு இருக்கிற அமௌண்ட் வந்து ஒரு 1000 5,000 போட்டுட்ருக்கீங்க. எக்ஸஸாக நீங்கள் ஒரு அமௌண்ட்டை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்க முடியும். சரிங்களா? இதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக் கான்செப்ட். சரிங்களா? இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. கீழே அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னாலும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க டைரெக்டாக ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னாலும் தனியாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு டவுட் இருந்துச்சுனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன். எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து நீண்ட கால பிளானில் பண்ணுங்கள். இப்போ உங்களால் ஒரு 500 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா 500 இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் கூட்டு வைங்க. உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். வேலைக்கு இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். இல்லை கோல் பேஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எஜுகேஷன் அப்போ 10 வருஷம் இருக்குது, பசங்களோட எஜுகேஷனுக்கு 20 வருஷம் இருக்குது அப்படின்னா அது பிளான் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 12% நம்ம வச்சுக்கலாம் நார்மலாக. அது வந்து எவ்வளோ வேணாலும் வரலாங்க, அது நம்ம சொல்ல முடியாது, ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. ஆனால் ஆவரேஜ் ரிட்டர்ன் லாங் டேர்மில் ஒரு 12% நம்ம வச்சுக்கிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலே அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு பெரிய தொகையாக தான் இருக்கும். பேங்க்கை விட மற்ற எல்லாத்த விடவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் நீண்ட காலத்துக்கு பிளான் பண்ணி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணிக்கோங்க. எந்த டவுட் இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. தேங்க்யூ.